உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதாவது அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே உங்க பணம் தேவையில்லைன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம் ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆனா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாருமே வரி கட்டுறோம். வருமான வரி, ஜிஎஸ்டி அப்படின்னு பல வழிகள்ல நம்ம பணத்த அரசாங்கம் வசூலிக்குது. ஆமா. அதனால வரிய ஒரு வகையான அபராதம் அல்லது இந்த நாட்டுல வாழ்றதுக்கான ஒரு சந்தா தொகை மாதிரி தான் நிறைய பேர் பாக்குறாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா வரிங்கிறது வெறும் பணம் வசூலிக்கிற கருவி இல்ல. அது ஒரு ரகசிய மொழி அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு மிக முக்கியமான கோணம். சொல்லப்போனா நாம வரிய பாக்குற விதமே முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப விரிவாக பேசப் போறோம். யூடியூப்ல பிரபலமான திங்க் ஸ்கூல் சேனல்ல உலக அளவிய வரி வியூக நிபுணரான திவாகர் விஜயசாரதி கொடுத்த ஒரு மிக ஆழமான நேர்காணலின் குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு முழுமையா ஆராய போறோம். ஹம் இந்த குறிப்புகள்ல இருக்கிற விஷயங்கள், அதாவது நம்மளோட ஒட்டுமொத்த பார்வைய மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமானவை. ஆமா. குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், அதானி மாதிரியான உலக பெரும் பில்லியனர்கள் எப்படி சட்டப்பூர்வமாகவே வரியை தவிர்க்கறாங்க அல்லது மிக குறைவான வரியை செலுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதே சமயம் தினமும் நேர்மையா உழைச்சு சம்பளம் வாங்குற நபரான நீங்க ஏன் உங்க வருமானத்துல ஒரு பெரும் பகுதியை வரியாக இழக்கிறீங்க என்பதையும் நாம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இத நாம கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். எனக்கு ஆரம்பத்திலே ஒரு கேள்வி வருது. வரிங்கிறது பணம் வசூலிக்கிற கருவி இல்ல, அது ஒரு மொழி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்படி சாத்தியம்? இத புரிஞ்சுக்க நாம வரலாற்று கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அதாவது பண்டைய காலத்துல அரசர்களால் விதிக்கப்பட்ட ஜுஸ்யா வரியோட வரலாற்றை எடுத்துக்குவோம். ஓ, ஜிஸ்யா வரி. அது ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை பின்பற்றாதவங்க மேல விதிக்கப்பட்ட வரி அப்படின்னு நம்ம வரலாற்று புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, அதேதான். ஆனா அந்த வரி அமைப்புல ரொம்ப நுட்பமான ஒரு விதிவிலக்கு இருந்துச்சு. அத கவனிச்சா மட்டும்தான் அரசாங்கத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னு நமக்கு புரியும். ஒரு நிமிஷம். விதிவிலக்கா? என்ன வகையான விதிவிலக்கு அது? ஒரு குடும்பம் ஜிஸ்யா வரிய செலுத்த வேண்டியிருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த வரியிலிருந்து தப்பிக்க அவங்களுக்கு ஒரே ஒரு வழி கொடுக்கப்பட்டுச்சு. ம், என்ன வழி அது? அது என்னன்னா, அந்த வரி செலுத்துற குடும்பத்துல இருந்து ஒரு நபர் அரசாங்கத்தோட ராணுவத்துல சேர்ந்து வேலை செஞ்சா அந்த வரி முழுவதும் முழுமையா ரத்து செய்யப்படும். இப்ப சொல்லுங்க, அரசாங்கத்துக்கு உண்மையிலே என்ன தேவைப்பட்டுச்சு? அட, இப்ப புரியுது. அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படல, அவங்களுக்கு போர் படையில ஆட்கள் தேவைப்பட்டாங்க. மிக சரியாக பிடிச்சிட்டீங்க. ராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக வரிய ஒரு தூண்டுகோலா பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வரிய ஒரு சாக்கா வச்சு மக்களை ராணுவத்துல சேர வச்சிருக்காங்க. அதுதான் வரியோட உண்மையான தத்துவம். வரிங்கிறது வெறுமனே வளங்களை திரட்டுறதுக்கோ அல்லது செல்வந்தர்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கோ உருவாக்கப்பட்டது கிடையாது. அப்ப அதோட உண்மையான நோக்கம்தான் என்ன? அதோட நோக்கம் என்னன்னா, பொதுமக்களோட நடத்தைய ஒருமுகப்படுத்துவது. அதாவது அரசாங்கம் தாம் விரும்புற ஒரு திசையை நோக்கி மக்களை நகரச் செய்யறதுக்கான ஒரு கருவிதான் வரி. இத குறிப்புகள்ல 3 பீஸ் கட்டமைப்புன்னு ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. ஆமா, அந்த 3 பீஸ் கட்டமைப்பு பத்தி நானும் மூல ஆவணங்கள்ல பார்த்தேன். முதலாவது பி பிரையாரிட்டி, அதாவது முன்னுரிமை. இது சுலபமா புரியுது. ஆனா மத்த ரெண்டும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இத கொஞ்சம் விளக்குறீங்களா? நிச்சயமா. எந்த ஒரு நாட்டோட அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். முதலாவது பி பிரையாரிட்டி. ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருளாதார ரீதியா ஒரு பெரிய தேவை இருக்கும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டா அந்த தேவை என்னவா இருக்கும்? இந்தியாவை பொறுத்தவரை நம்ம மக்கள் தொகைக்கேற்ப மாபெரும் அளவுல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் அரசாங்கத்தோட மிகப்பெரிய முன்னுரிமை. இதை செய்யறவங்களுக்கு அரசு வரிச்சலுகை கொடுக்கும். சரி, வேலைவாய்ப்புங்கிறது நியாயமான ஒரு விஷயம்தான். ஆனா ரெண்டாவது பி பேரனோயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அச்சம் அல்லது கனவு. அரசாங்கம் எதை பார்த்து பயப்படுது? நிலைத்தன்மைக்காகவோ எதை தீவிரமா தேடுதோ அல்லது எதை நினைச்சு பயப்படுதோ அதுதான் பாரனோயா. இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாட்டுக்கு அந்நிய செலாவணி இருப்பு ரொம்ப முக்கியம். அது குறைஞ்சா பொருளாதாரம் ஆட்டம் காணோம் அப்படிங்கிற அச்சம் அரசுக்கு இருக்கும். ஓ, அப்போ டாலர் இருப்பு குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆமா. அதே போல எதிர்கால தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துற செமிகண்டக்டர்கள் உற்பத்தி அல்லது ஏஐ டேட்டா சென்டர்கள் இதெல்லாம் மத்த நாடுகளோட கட்டுப்பாட்டுல போயிடக்கூடாதுங்கிற தீவிரமான தேடல் இருக்கும். அதாவது இந்த தேவைகளை நிவர்த்தி செய்யற தொழில்களுக்கு அரசு சிவப்பு கம்பளல் விரிக்கும். சரியா? கண்டிப்பா. இப்போ 3வது பீக்கு வருவோம்.
புரோஹிபிஷன், அதாவது தடை அல்லது கட்டுப்பாடு. இது சமூகத்துக்கு தீமை விளைவிக்கிற சிகரெட், மதுபானம் மாதிரியான தொழில்களை குறிக்கும். இதுல தான் எனக்கு பெரிய குழப்பமே. அரசாங்கமே இதுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணுது, இத கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது. ஆனா இதுக்கு தடை விதிக்கிறதுக்கு பதிலா இது மேல அதிக வரி விதிச்சு அரசாங்கம் வருமானம் ஈட்டுது இல்லையா? இது முரண்பாடா தெரியலையா? இது ஒரு திட்டமிட்ட முரண்பாடுன்னு சொல்லலாம். சமூகத்தால் வெறுக்கப்பட்டாலும் இத்தகைய தொழில்கள் அதிக லாபத்தை ஈட்டித் தருபவை. அப்போ வரிய அதிகமாக்குறது மூலமா கட்டுப்படுத்துற மாதிரி காட்டுறாங்களா? ஆமா, மிக அதிகப்படியான வரியை விதிக்கிறது மூலமா அரசாங்கம் ஒரு புறம் அதை கட்டுப்படுத்துற மாதிரி காட்டிக்கொள்ளுது. ஆனா மறுபுறம் தன்னோட அன்றாட செலவுகளுக்கான பெரும் நிதியை அங்கிருந்து தான் பெறுது. அப்ப இந்த தொழில்கள் கடுமையா வரியிடப்படும், அதே சமயம் மறைமுகமா பாதுகாக்கப்படும். இதான உண்மை. 100க்கு 100 உண்மை. இந்த தத்துவத்தை ஒரு வாஸ்தவ உதாரணம் மூலமா நம்ம பார்க்கலாம். சிலிகான் வேலியை சேர்ந்த மைக் அப்படிங்கிறவரோட கதையை குறிப்புகள்ல கவனிச்சிங்களா? ஆமா, மைக் தன்னோட தொழில்நுட்ப நிறுவனத்தோட ஒரு கிளையை எங்க தொடங்குறதுன்னு யோசிச்சிருந்தாரு. இந்தியா மற்றும் பிலிப்பீன்ஸ் ஆகிய 2 நாடுகளை அவர் பரிசீலனை செஞ்சப்போ வரி நிபுணர்கள் அவருக்கு இந்தியாவை தேர்ந்தெடுக்க ஆலோசனை கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மைக் வெறுமனே தன்னோட செலவை குறைக்கிறதுக்கான ஒரு இடத்த தேடல. அவர் இந்தியாவோட பெரனோயா மற்றும் பிரியாரிட்டி ஆகிய 2க்கும் ஒரு தீர்வாக அமைஞ்சார். அதாவது அந்நிய செலாவணியும் வேலைவாய்ப்பும் இந்தியாவோட தேவையா இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. இந்தியா அந்த காலகட்டத்துல டாலர்களையும் வேலைவாய்ப்புகளையும் தீவிரமா தேடிக்கிட்டு இருந்துச்சு. மைக் இந்த 2யும் கொடுக்க தயாராக இருந்தார். இதுக்கு ஈடாகத்தான் அப்போ நடைமுறையில் இருந்த எஸ்டிபி, அதாவது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் விதிமுறைகள் மூலமா அவருக்கு பல சலுகைகள் கிடைச்சதா? ஆமா, அந்த எஸ்டிபி விதிமுறைகளோட அடிப்படை என்னன்னா, நீங்க இந்தியாவோட தேவைய பூர்த்தி செஞ்சா இந்திய வரி அமைப்போட பல சிக்கல்கள்ல இருந்து உங்களுக்கு விலக்களிக்கப்படும். என்ன மாதிரியான விலக்குகள் அது? இறக்குமதி வரிகள் ரத்து செய்யப்பட்டுச்சு, மானிய விலையில நிலம், மின்சக்தி கிடைச்சது. அவர் ஈட்டின லாபத்துக்கு பல வருஷங்களுக்கு வரியே செலுத்த தேவையில்லாத ஒரு சூழலை அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துச்சு. வாவ்! ஏன்னா அரசாங்கத்துக்கு மைக்கோட வரிப்பணம் தேவைப்படல, மைக்கோட டாலர்களும் அவர் உருவாக்கின வேலைவாய்ப்புகளும் தான் தேவைப்பட்டுச்சு. ஆமா, இதுதான் உண்மையான கட்டமைப்பு. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு வீடியோ கேம் மாதிரி தோணுது. அரசாங்கம் பொதுமக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் ஒரு குவெஸ்ட் அல்லது ஒரு இலக்கை கொடுக்குது. அந்த இலக்கை நீங்க முடிச்சு கொடுத்தா உங்ககிட்ட அபராதம் வசூலிக்கிறதுக்கு பதிலா அரசாங்கம் உங்களுக்கு போனஸ் புள்ளிகளை தந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை சுலபமா கொண்டு செல்லுது. சரியா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. இதுதான் அந்த கேமோட விதி. ஆனா இது கேட்பதற்கு மிக எளிமையா இருக்கே. இது ஏன் சாமானியர்களுக்கு புரியறதில்ல? சம்பளம் வாங்குற ஊழியர்களான நாமெல்லாம் ஏன் இவ்வளவு அதிக வரியை கட்டி நம்ம வருமானத்தை இழக்கிறோம்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த வீடியோ கேம்ல யார் விளையாடுறாங்க, அவங்களோட பாத்திரம் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் விதிமுறைகள் மாறுது. அப்போ சமூகத்தோட கட்டமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா, இத குறிப்புகள்ல பெட்ஸ் கட்டமைப்புன்னு ரொம்ப தெளிவா வகைப்படுத்தியிருக்காங்க. சமூகத்தை நம்ம 4 வகையா பிரிக்கலாம். பில்டர்ஸ், அதாவது உருவாக்குபவர்கள்; எனேபிளர்ஸ், அதாவது உதவுபவர்கள்; த்ரைவர்ஸ், அதாவது பயன்படுத்துபவர்கள்; மற்றும் சப்போர்ட்டட், அதாவது ஆதரவு தேவைப்படுபவர்கள். இதுல பில்லியனர்கள் எந்த பிரிவுல வராங்க? அவங்க எப்படி வரியை தவிர்க்கறாங்க? டொனால்ட் ட்ரம்ப், இலான் மஸ்க், அதானி மாதிரியான பெரும் தொழிலதிபர்கள் எல்லாரும் பில்டர்ஸ் பிரிவுல வராங்க. இவங்க சமூகத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்குறவங்க. அதாவது நாட்டோட உள்கட்டமைப்பு மாதிரியான பெரிய தேவைகளை தீர்க்கிறவங்க. ஆமா, நம்ம மூல ஆவணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சில நடுநிலையான தரவுகள் அப்படியே எடுத்து பார்ப்போம். அதானி குழுமம் வரி செலுத்துறத பார்த்தா அவங்க சராசரியா 9% மட்டுமே வரி செலுத்துறாங்கன்னு அந்த அறிக்கை சொல்லுது. ஒரு நிமிஷம். ஒரு சாதாரண நபர் 30% வரி கட்டும்போது இவ்வளவு பெரிய குழுமம் எப்படி 9% மட்டுமே கட்ட முடியும்? ஏன்னா அவங்க அரசாங்கத்தோட மிகப்பெரிய பேரனோயாவான நாட்டோட உள்கட்டமைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தேவைகளை தீர்க்கறாங்க. ஓ, அதே போல அமெரிக்காவுல டொனால்ட் ட்ரம்ப் பெரிய ஹோட்டல்களையும் ரியல் எஸ்டேட் திட்டங்களையும் உருவாக்குறாரு. ஆமா, அவர் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதால சட்டப்பூர்வமாகவே அவருக்கு சொத்து வரி விலக்குகள் மற்றும் தேய்மான சலுகைகள் கிடைக்குது. எலான் மஸ்க் உதாரணத்தை எடுத்துக்குவோம். அவரோட டெஸ்லா நிறுவனம் 2024ல மட்டும் $2 பில்லியன் லாபம் ஈட்டியது. ஆனா அவங்க $1 கூட கூட்டாட்சி வரி செலுத்தலன்னு குறிப்புகள்ல இருக்கு. உண்மைதான். $2 பில்லியன் லாபம், ஆனா 0 வரி. இது எப்படி சாத்தியம்? அவங்க எந்த சட்டத்தையாவது வளைக்கிறாங்களா? இல்ல, அவங்க சட்டத்தை ரொம்ப சரியா மதிக்கிறாங்க. அமெரிக்காவோட மிக முக்கியமான பேரனோயா தூய்மையான எரிசக்தி துறைக்கு மாறுவது.
எலான் மஸ்க் அதை தன்னோட எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் பேட்டரிகள் மூலமா செஞ்சு கொடுக்கறாரு. அப்ப அதற்கான ஊக்கத்தொகையாகவும் வரி கழிவுகளாகவே அந்த சலுகைகள் அவருக்கு வழங்கப்படுதா? ஆமா, அரசாங்கத்தோட வேலையை அவர் சுலபமாக்குறாரு. கொஞ்சம் பொறுங்க. அப்படி என்றால் அரசாங்கத்தோட பார்வையில பில்டர்ஸ் என்பவர்கள் பாலத்தை கட்டுபவர்கள். சரி, அப்படி என்றால் அதிக வரி செலுத்துற டிரைவர்ஸ் யாரு? டிரைவர்ஸ், அதாவது பயன்படுத்துபவர்கள் அப்படிங்கிறவங்க வேற யாரும் இல்ல. தினமும் காலையில எழுந்து வேலைக்கு செல்லும் சம்பளம் வாங்கும் நபரான நீங்க தான். நான் தான் அந்த டிரைவர்ஸா? ஆமா, சம்பளம் வாங்குற ஊழியர்கள் எந்த புதிய பொருளாதார கட்டமைப்பையும் சொந்தமா உருவாக்குறதில்ல. அவங்க ஏற்கனவே பில்டர்ஸால் உருவாக்கப்பட்ட பொருளாதார கட்டமைப்பை பயன்படுத்தி தான் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய மேம்படுத்திக்கிறாங்க. ஓ, அப்போ அதற்கான சுங்க கட்டணமா தான் நாம அதிகபட்ச வரிய செலுத்துறோமா? கண்டிப்பா. வருமான வரி, ஜிஎஸ்டி என அனைத்தையும் சேர்த்தா ஒரு நடுத்தர வர்க்க ஊழியர் தன்னோட வருமானத்துல சுமார் 50% வரை சுங்க கட்டணமா அரசாங்கத்துக்கு செலுத்துறாரு. எனக்கு இது ரொம்ப நெருடலா இருக்கு. அதாவது பாலத்தை கட்டின ஒரு பில்லியனருக்கு அத்தனை சலுகைகள், அவர் 0 வரி கட்டலாம். ஆனா அந்த பாலத்துல தினமும் பயணம் செஞ்சு தங்களோட உழைப்பால அந்த நிறுவனங்களை இயங்கச் செய்யும் சாதாரண நடுத்தர வர்க்க மனிதன் தன் வருமானத்துல பாதிய வரியாக செலுத்துறான். இது எப்படி நியாயமாகும்? உழைக்கும் மக்கள் தானே உண்மையான பொருளாதாரத்தோட ஆணிவேர். உங்களோட இந்த ஆதங்கம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா பொருளாதார கட்டமைப்பு எப்படி இயங்குதுங்கிற ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இதை நீங்க பார்க்கணும். ஒரு பாலத்தை கட்டும்போது அதுல மிகப்பெரிய மூலதனம் தேவைப்படுது. ஆனா ஆயிரக்கணக்கான கோடிகள் முதலீடு செய்றாங்க. அந்த பாலம் வெற்றி அடையாம போனா பல ஆயிரம் கோடிகள் நஷ்டமாகும் அபாயம் இருக்கு. அந்த பிரம்மாண்டமான ரிஸ்க், அதாவது அபாயத்தை அந்த பில்டர் தன் தோள்ல சுமக்கறாரு. ஓ, அரசாங்கம் அந்த அபாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் புதிய கட்டமைப்புகள் தொடர்ந்து உருவாகிறத உறுதி செய்யவும் தான் அவங்களுக்கு வரி சலுகை அளிக்குது. எந்த பெரிய முதலீட்டு அபாயமும் இன்றி உறுதியான மாதாந்திர சம்பளம் அப்படிங்கிற பாதுகாப்புடன் அந்த பாலத்தை பயன்படுத்தி பயணம் செய்றீங்க. அந்த பாதுகாப்பிற்கான விலையே அந்த அதிகப்படியான வரி. உங்களோட தர்க்கம் புரியுது. அரசாங்கம் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு வெகுமதி அளிக்குது. சரி, பில்லியனர்கள் பெரிய உள்கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஆனா இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண நபர், ஒரு சிறு டிடியூசி தொழில் முனைவோராகவோ அல்லது ஒரு சிறிய தொழில்நுட்ப நிறுவனத்தை நடத்துபவராக இருந்தா அவர் என்ன பண்றது? அதாவது பில்லியனர்கள் மட்டும்தான் இந்த பெட்ஸ் கட்டமைப்பை பயன்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு சாதாரண தொழில் முனைவோரும் இதை செய்ய முடியும். அதெப்படி? ஒரு சாதாரண தொழில் முனைவோர் எப்படி பில்டரா மாறி அரசின் கொள்கைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது? இதுக்கு நீங்க 2 கேள்விகள்ல ஒன்னு நிலையா வச்சுக்கணும். என்ன செய்ய போறீங்க அல்லது எங்க செய்ய போறீங்க விக்குது அப்படிங்கறத நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். உதாரணமா, மூல ஆவணத்துல செக்ஷன் 35 ஏடி அப்படிங்கிற ஒரு வரி சலுகைய பத்தி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 35 ஏடி என்றால் என்ன? அது சாதாரண மக்களுக்கு எப்படி பயன்படும்? இது ஒரு வகையான மூலதன செலவுக்கான சலுகை. உதாரணமா, நீங்க தேன் தயாரிப்பு அல்லது குளிர்பதன கிடங்குகள் மாதிரியான சில குறிப்பிட்ட தொழில்களை தொடங்குனா அதுக்காக நீங்க செய்யற முழு முதலீட்டையும் உங்கள் லாபத்திலிருந்து வரியாக கழிச்சுக்க அரசாங்கம் அனுமதிக்குது. ஏன்னா விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புங்கிறது இந்தியாவோட முன்னுரிமை இல்லையா? மிகச்சரி. ஆனா இப்படி அரசாங்கம் எதை ஊக்குவிக்குதுங்கிற இந்த தங்கச் சுரங்கங்களை ஒரு சாதாரண தொழில் முனைவோர் எங்க கண்டுபிடிக்கிறது? இதற்கான வரைபடம் நம்ம கண்முன்னாலேயே இருக்கு. அரசோட பட்ஜெட் ஆவணங்கள், தேர்தல் அறிக்கைகள் மற்றும் கொள்கை வரைவுகள்ல தான் இந்த தங்கச் சுரங்கங்கள் மறைஞ்சு கிடக்கு. நாம பட்ஜெட்டை ஒரு கணக்கு வழக்கா பாக்குறோம். ஆனா அது ஒரு தொழில் முனைவோருக்கு புதையல் வரைபடம். ஆமா. உதாரணத்துக்கு, அரசாங்கம் 10 மில்லியன் சோலார் பேனல்களை நிறுவும் திட்டத்தை அறிவிச்சா, நீங்க ஒரு சோலார் பேனல் உற்பத்தியாளராகவோ அல்லது அதை சர்வீஸ் செய்யும் நிறுவனமாகவோ மாறினா அரசாங்கமே உங்களுக்கு வாடிக்கையாளர்களை தேடித்தரும். ஓ, குறிப்புகள்ல கிம்பிள் டெக்னாலஜிஸ்னு ஒரு நிறுவனத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்களே, அதுவும் இது போல அரசாங்கத்தோட இலக்கோடு பயணித்த நிறுவனம் தானா? ஆமாம். மின்சார விரயத்தை தடுக்கிறதுக்காக இந்தியா முழுவதும் 250 மில்லியன் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும்னு அரசாங்கம் ஒரு இலக்க நிர்ணயிச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிம்பிள் டெக்னாலஜிஸ் அதற்கான மென்பொருள் தீர்வுகளை வழங்கி வருமானம் ஈட்டினாங்களா? சரியா சொன்னீங்க. அதே போல UHI அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கு. ஒரு நிமிஷம், UHI அப்படின்னா பணப்பரிமாற்றத்துக்கு UPI இருக்கிற மாதிரி மருத்துவத்துறைக்கான ஒரு கட்டமைப்பா? ஆமா, அதேதான். நீங்க ஒரு ஹெல்த் செக் செயலியை உருவாக்கி அதை UHI கட்டமைப்போடு இணைச்சா நீங்க தனித்து செயல்படல, அரசாங்கத்தோட தேசிய இலக்கோடு இணைந்து செயல்படுறீங்க.
இதுவே நம்மள ஒரு சாதாரண தொழிலதிபர்ல இருந்து பில்டர் நிலைக்கு உயர்த்துது. கண்டிப்பா. சரி, அரசாங்கத்தோட கொள்கைகளோடு இணைந்து இந்தியாவுல தொழில் செய்யலாம் என்பது புரியுது. ஆனா இந்திய அரசாங்கத்தோட கொள்கைகள் அடிக்கடி மாறக்கூடியவை என்ற விமர்சனம் இருக்கு. அதனால தானே பல தொழிலதிபர்கள் வரியை சேமிக்க துபாய்க்கு போறாங்க. அங்க வரி இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மையா? ம் அது ஒரு முழுமையான மாயை. இத புரிஞ்சுக்க நம்ம துபாய எஸ்டோனியா மாதிரியான நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கணும். எஸ்டோனியா நாடா? அங்க என்ன நடக்குது? எஸ்டோனியா கிரிப்டோ வணிகத்துக்கு ரொம்ப உகந்த தெளிவான கொள்கைகளை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க 20% வரி விதிக்கிறாங்க. தொழில் முனைவோர்கள் அத மகிழ்ச்சியுடன் செலுத்துறாங்க. ஏன்னா அங்க வெளிப்படைத்தன்மை இருக்கு. அப்போ துபாய் முற்றிலும் வரி இல்லாத நாடு கிடையாதா? இல்ல, சொல்லப்போனா அது ஒரு சுங்க கட்டண பொருளாதாரம், அதாவது டோல் எக்கானமி. சுங்க கட்டண பொருளாதாரமா? கொஞ்சம் விளக்குறீங்களா? துபாயில உங்களுக்கு நேரடி வருமான வரி இல்லைன்னு சொல்வாங்க. ஆனா நீங்க அங்க ஒரு தொழிலை தொடங்கி வெற்றி பெற்று அதிகம் பணம் சம்பாதிச்சு செலவு செய்ய தொடங்கும் போதுதான் அவங்களோட உண்மையான வெளியாட்டு தொடங்கும். எப்படி? நீங்க கார்ல பயணம் செஞ்சா சலிக் அப்படிங்கிற சுங்க கட்டணம், குழந்தைங்கள பள்ளியில சேர்த்தா ஒரு கட்டணம், வணிக உரிமைகளை புதுப்பிக்க அதிக கட்டணம் என நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும். ஓ, அதாவது அவங்க உங்க வருமானத்துக்கு வரி விதிக்கிறதுக்கு பதிலா உங்க நடத்தைக்கு வரி விதிக்கிறாங்க. சரியா புடிச்சிட்டீங்க. ஆஹா, துபாய்க்கு செல்வதுங்கிறது இலவசமா ஒரு பிரிண்டரை வாங்கிட்டு அதோட இங்கு கார்ட்ரிட்ஜ்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதிக பணம் செலவழிக்கிறது போன்றதா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. இதத்தான் வரி நிபுணர்கள் உண்மையான வரி செலவு அப்படிங்கிற ஒரு சூத்திரம் மூலமா கணக்கிட சொல்றாங்க. வெறும் காகிதத்துல உள்ள வரிய மட்டும் பார்க்காதீங்க. அந்த உண்மையான வரி செலவு சூத்திரம் என்ன? உண்மையான வரி செலவு சமம் செலுத்தும் வரி கூட்டல் அனுபவிக்கும் வழி கழித்தல் வெற்றிக்கான வாய்ப்புகள் கழித்தல் சலுகைகள். ஒரு நிமிஷம், அனுபவிக்கும் வலி அப்படின்னா? நீங்க துபாய்க்கு செல்லும்போது அங்க கார்ப்பரேட் வரி இல்லைன்னு மட்டும் பார்க்க கூடாது. உங்க குடும்பத்தை பிரிந்து செல்வது, முற்றிலும் புதிய ஒரு கலாச்சாரத்துல உங்களை கட்டமைத்துக் கொள்வது போன்ற உணர்வுபூர்வமான வழிகள் அதுல அடங்கும். இது ஒரு உண்மையான உளவியல் செலவு. ஆனா இந்தியாவுல 26% கார்ப்பரேட் வரிங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா? அந்த சூத்திரத்தின்படி பார்த்தா அந்த வரிச்சுமை நமது வெற்றியை பாதிக்காதா? அந்த 26% வரிய ஒரு அபராதமா பார்க்காதீங்க. இந்தியாவுல நீங்க செலுத்துற அந்த வரிங்கிறது 1 பில்லியன் தாண்டிய மக்கள் கொண்ட அதிவேகமா வளரும் சந்தைய அணுகுவதற்கான ஒரு வளர்ச்சி கட்டணம். அதாவது உலகோட மிகப்பெரிய சந்தைகள்ல ஒன்ற அரசாங்கம் நமக்கு உருவாக்கி தருது. ஆமா, அந்த சந்தையில நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இந்த மாபெரும் வாய்ப்பை விட்டுட்டு துபாயில போய் ஒரு சாதாரண டிரைவரா மாறுவது புத்திசாலித்தனமா அப்படிங்கறத அந்த உண்மையான வரி செலவு சூத்திரம் தான் உங்களுக்கு தீர்மானிக்கும். இது உண்மையிலே ஒரு புதிய திறப்பை கொடுக்குது. சரி, நான் இந்தியாவிலேயே தங்கி தொழிலை வளர்க்க முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்குவோம். அடுத்த கட்டமா ஒரு தொழில் முனைவோர் தன்னோட செல்வத்தையும் வரியையும் எப்படி சரியாக நிர்வகிக்கிறது, உலகம் முழுவதும் இது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணுமே. ஆமா, உலக நாடுகளை நம்ம அடிப்படையில 4 வகையா பிரிக்கலாம். இது ஒரு ஹோட்டல் மெனு மாதிரி நீங்க அனைத்தையும் ஒரே நேரத்துல கேட்க முடியாது. அந்த 4 வகைகள் என்னென்ன? முதலாவது சோர்ஸ், அதாவது மூல நாடுகள். உதாரணமா அமெரிக்கா, ஜெர்மனி. இவை அரசியல் நிலைத்தன்மை கொண்டவை. உங்க செல்வத்தை பாதுகாப்பா வச்சிருக்க அமைதியை தேடுபவர்களுக்கானவை. ரெண்டாவது டெஸ்டினேஷன், அதாவது இலக்கு நாடுகள். இந்தியா, பிரேசில் போன்றவை. இவை முதலீட்டுக்கான அபரிமிதமான வளர்ச்சி வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கானவை. மூணாவது வகை கான்டியூட் இல்லையா? ஆமா, இணைப்பு நாடுகள். சிங்கப்பூர், துபாய். இவை நேரடியாக பொருளை உற்பத்தி செய்யாவிட்டாலும் பணப்பரிமாற்றம் மற்றும் வணிகத்தை உலகெங்கும் சுலபமா செய்ய உதவுபவை. நாலாவது வரி சொர்க்கங்கள். கேமன் தீவுகள் போன்றவை. தங்களோட செல்வத்தை முற்றிலும் வரி இல்லாம சில சமயங்கள்ல ரகசியமா பாதுகாக்க நிலைப்பவர்களுக்கானவை. இதுல நாம எதை தேர்ந்தெடுக்கணும்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க தான் முன்னுரிமைப்படுத்தணும். பணம் வேணுமா, அமைதி வேணுமா, வளர்ச்சி வாய்ப்புகள் வேணுமா என்பதை பொறுத்து உங்க நாட்டை தேர்ந்தெடுக்கணும். இதை குறிப்புகள்ல நாடுகளின் பரிணாம வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொரு நாடும் உள்நாட்டு போர், வளர்ச்சி, செழிப்பு மற்றும் சமத்துவமின்மை என பல நிலைகளை கடக்குது. ஒவ்வொரு நிலையிலும் அவங்களோட வரி அமைப்பு மாறுபடும். இதுல அமெரிக்கா மாடல் என்ன? அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா அவங்களோட அமைப்பு ரொம்ப தெளிவானது. அவங்களோட மதம் முதலாளித்துவம், அவங்களோட தெய்வம் டாலர், அவங்களோட சடங்கு மறுமுதலீடு. ஒரு நிமிஷம், மறுமுதலீடு அப்படின்னா?
நீங்க அமெரிக்காவுல ஒரு தொழில தொடங்கி அதிலிருந்து வர்ற லாபத்தை நீங்க உங்க சொந்த செலவுகளுக்கு பயன்படுத்தாம மீண்டும் மீண்டும் அந்த தொழில்லயே முதலீடு செஞ்சு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குனா அங்க நீங்க எந்த வரியும் செலுத்த தேவையில்ல. அதுதான் முதலாளித்துவத்தோட உச்சகட்ட விதி. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அமெரிக்கா மாதிரி நாடுகள் இந்த பரிணாம வளர்ச்சியோட உச்சத்துல இருக்கு. ஆனா இந்தியா மாதிரி நாடுகளோட கொள்கைகள் இன்னும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கே. விதிகள் தொடர்ந்து மாறும் ஒரு நாட்டுல ஒரு தொழில் முனைவோரா நாங்க எப்படி நிலையான திட்டங்களை தீட்ட முடியும்? அதுக்காகத்தான் வரி நிபுணர்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வரி அமைப்பு, அதாவது புல்லட் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர் தேவைன்னு சொல்றாங்க. ஒரு சிறந்த வரி அமைப்புக்கு 3 முக்கிய தகுதிகள் இருக்கணும். அது என்னென்ன தகுதிகள்? முதலாவது, அது மிக மிக எளிமையானதா இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, உங்க வணிகம் மற்றும் வரி அமைப்ப ஒரு 8 வயது குழந்தைக்கு 2 நிமிஷங்கள்ல உங்களால புரியும்படி விளக்க முடியணும். சிக்கலான வலைப்பின்னல்கள் எப்போதும் ஆபத்தானவை. ஓ, ரெண்டாவது, அது அன்றைய அரசாங்கத்தோட கொள்கைகளோட சீரமைக்கப்பட்டிருக்கணும். மூணாவது, வெளியேறுவதற்கு எளிதானதாக, அதாவது எக்ஸிட் எஃபிஷியன்ட்டாக இருக்கணும். வெளியேறுவதற்கு எளிதானதாக இருக்கணும்னா இதை நடைமுறையில ஒரு நிறுவனம் எப்படி செயல்படுத்துறது? நீங்க ஒரு தொழில தொடங்கும்போது அத பிரைவேட் லிமிடெட் நிறுவனமா பதிவு செய்வதா அல்லது எல்எல்பியாக பதிவு செய்வதா அப்படிங்கறத உங்க லாப பகிர்வு மற்றும் உங்க தனிப்பட்ட பொறுப்பை கொண்டு முடிவெடுக்கணும். அதாவது பிற்காலத்துல நிறுவனத்தை விற்க போறோமா இல்லையான்னு முதலிய முடிவு பண்ணுமா? ஆமா, நீங்க பிற்காலத்துல உங்க நிறுவனத்தை வேறொருவருக்கு விற்க போறீங்க அல்லது லாபத்துல எளிதா வெளியே எடுக்க போறீங்கன்னா அதுக்கேற்ப மூலதன ஆதாய வரி குறைவாக இருக்கும் அமைப்பை தேர்ந்தெடுக்கணும். இதற்கான திட்டமிடல் எப்படி நடக்குது? இத ஒரு 5 படி திட்டம் மூலமா வரி நிபுணர்கள் முடிவு செய்றாங்க. உங்க தொலைநோக்கு என்ன, உங்க கொள்கைகள் என்ன, அதற்கான தேர்வுகள் என்ன, முடிவெடுக்கும் கட்டமைப்பு என்ன மற்றும் இறுதி முடிவு. இந்த 5லயும் நீங்க தெளிவா இருந்தா அரசோட எந்த கொள்கை மாற்றமும் உங்களை பெரிதும் பாதிக்காது. எனக்கு இப்போ ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஆனா இவ்ளோ விஷயங்களை சாதாரண மக்கள் செய்யணும்னா அரசாங்கம் உங்களுக்கு என்ன வசதிகளை செய்து தரணும்னு நிபுணர் பரிந்துரைக்கிறாரு? கொள்கை வகுப்பாளர்களுக்கான 3 முக்கிய அறிவுரைகளை குறிப்புகள் முன்வைக்குது. முதலாவது, வெறும் 10 லட்சம் ரூபாய் மூலதனத்துல தொடங்கக்கூடிய 20 துறைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான வரிச் சலுகைகளை அறிவிக்கணும். ஓ, இதனால சாதாரண நடுத்தர மக்களும் இதுல பங்கேற்க முடியும், பில்லியனர்கள் மட்டும்தாங்கிற விலை மாறும். கண்டிப்பா. 2வது, அந்த சலுகைகளை கோருவத ஆன்லைன்ல ரொம்ப எளிதாக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, அதிகாரிகளோட பயமுறுத்தலிலிருந்து பாதுகாப்பு வழங்கணும். ஆமா, சலுகை கேட்டா நாளைக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் வருமோங்கிற பயம் சாதாரண மக்களை பில்டர்ஸா விடாம தடுக்குது. இந்த பயத்தை அரசாங்கம் போக்கணும். சரியா சொன்னீங்க. அட, இப்போ இந்த முழுமையான வரைபடமும் எனக்கு புரியுது. வரிங்கிறது ஒரு தண்டனையோ பணத்தை பிடுங்கிற அபராதமோ கிடையாது. அது உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில பயணிக்க வைக்க அரசாங்கம் பயன்படுத்துற ஒரு உளவியல் மொழி. ஆமா, அரசாங்கத்தோட அந்த 3 P's புரிஞ்சுக்கிட்டு உங்களை வெறும் பயன்படுத்துபவராக இல்லாம ஒரு பில்டரா மாத்திக்கிறது மூலமா நீங்க வரிய குறைக்கலாம். அதே போல உண்மையான வரி செலவை சரியாக கணக்கிடுவது மூலமா எந்த ஒரு சாதாரண மனிதனும் சட்டப்பூர்வமா தன்னோட வரிச்சுமையை குறைக்க முடியும்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். முற்றிலும் உண்மை. நீங்க அரசாங்கத்தோட இலக்குகளோடு உங்க வணிகத்தை இணைக்கும்போது நீங்க வரி ஏய்ப்பு செய்யல, மாறாக அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ கூட்டாளியாக மாறுறீங்க. அந்த விதியைத்தான் பில்லியனர்கள் ரொம்ப சரியா பயன்படுத்துறாங்க. அன்பான கேட்பவர்களே, இன்றைய விவாதம் உங்களுக்கு வரியை பற்றிய ஒரு புதிய திறப்பை கொடுத்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இனிமேல் அரசாங்கத்தோட பட்ஜெட் அறிக்கை டிவியில வரும்போது அதை ஒரு சலிப்பான கணக்கு வழக்காகவோ அல்லது வரியை ஏத்துறாங்களா இறக்குறாங்களா என்ற ஒற்றை பார்வையிலோ நீங்க பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பா. அடுத்த சில வருஷங்கள்ல எந்த துறைக்கு சலுகைகள் வழங்கப்படுதுன்னு எதை பார்த்து உங்க வெற்றிக்கான ஒரு புதையல் வரைபடமாக அதை நீங்க நிச்சயம் மாத்துவீங்க. இறுதியாக உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைக்கிறேன். வரிகள் மனிதர்களோட நடத்தையை மாற்றி அமைக்கவே விதிக்கப்படுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அப்படி என்றால் தற்போதுள்ள இந்த வரிகள் மூலமா அடுத்த 10 வருஷங்கள்ல நாம எப்படிப்பட்ட சமூகமாக மாறணும்னு நமது அரசாங்கம் ரகசியமாக திட்டமிட்டு வருது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. நமக்கே தெரியாம நம்முடைய எந்த பழக்கத்தை அரசாங்கம் இப்ப மாத்திக்கிட்டு இருக்கு? சற்று சிந்தித்து பாருங்க. அதுக்கான விடையை தேடுறது தான் அடுத்த கட்டம். வரி அமைப்புங்கிறது நம்ம கிட்ட இருக்க பணத்தை பிடுங்குற ஒரு கருவி இல்ல. அது அரசாங்கம் தன்னோட எதிர்கால நாட்டை கட்டியெழுப்ப பயன்படுத்துற ஒரு தெளிவான நீள வரைபடம். அந்த வரைபடத்துல நீங்க ஒரு பில்டரா செயல்பட்டு சலுகைகளை பெற போறீங்களா அல்லது ஒரு டிரைவரா வெறும் சுங்க கட்டணம் செலுத்தி பயணிக்க போறீங்களா என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும்.
உங்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான விவாதத்துல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.